திருமண நாளன்று கணவனும் மனைவியும் ஒன்றாக அமர்ந்து தேநீர் அருந்தி கொண்டு பேசிக் கொண்டிருந்தனர். உலகத்தின் பார்வையில் அவர்கள் ஒரு மிகச்சிறந்த தம்பதியாக திகழ்ந்தனர். அவர்களுக்குள் மிகுந்த அன்பு இருந்தது. ஆனால் காலம் செல்ல செல்ல அவர்களுக்குள் புகார்கள் அதிகரித்து வருவதாக தோன்றியது. பேசிக்கொண்டிருக்கும்போது மனைவி ஒரு யோசனையை முன்வைத்தாள். உன்னிடம் சொல்வதற்கு என்னிடம் நிறைய இருக்கிறது. ஆனால் நமக்கு ஒருவருக்கொருவர் நேரம் கிடைப்பதில்லை. அதனால்தான் நான் 2 டைரிகளை வாங்கினேன். நாம் ஒருவருக்கொருவர் மனதில் நினைப்பதை ஆண்டு முழுவதும் எழுதி வைப்போம். அடுத்த ஆண்டு இதே நாளில் நம்மிடமுள்ள குறைகள் என்னவென்று அறிந்து அவை மீண்டும் நிகழாமல் தடுப்பதற்காக நாம் ஒருவருக்கொருவரின் நாட்குறிப்பை படிப்போம். அந்த யோசனை நல்லதென கணவர் ஒப்புக்கொண்டார். இருவரும் தங்கள் நாட்குறிப்புகளை எழுதி கொண்டனர். விரைவிலேயே 1 ஆண்டு கடந்தது. அடுத்த ஆண்டு திருமண நாளில் இருவரும் ஒருவருக்கொருவர் தங்கள் நாட்குறிப்புகளை பரிசீலித்து கொண்டனர். கணவர் முதலில் தன் மனைவி எழுதிய நாட்குறிப்பை படிக்கத் தொடங்கினார். முதல் பக்கம்: இன்று நமது திருமண நாளன்று நீ எனக்கு ஒரு நல்ல பரிசு தரவில்லை. 2ஆம் பக்கம்: நீங்கள் என்னை இரவு உணவிற்காக ஹோட்டலுக்கு அழைத்துச் செல்லவில்லை. 3ஆம் பக்கம்: இன்று என்னை சினிமாவுக்கு அழைத்துச் செல்வதாக வாக்கு கொடுத்தாய். ஆனால் போகும் நேரத்தில் களைப்பாக இருப்பதாக கூறி மறுத்துவிட்டாய். என் உறவினர்கள் வந்தார்கள். ஆனால் நீங்கள் அவர்களிடம் சரியாக பேசவில்லை. பல வருடங்களுக்கு பிறகு இன்று நீ எனக்கு மிகவும் பழமையான ஒரு ஆடையை வாங்கி தந்திருக்கிறாய். இதுபோல பல சிறு சிறு புகார்கள் அந்த நாள் குறிப்பில் எழுதப்பட்டிருந்தன. அதை படித்ததும் கணவரின் கண்களில் கண்ணீர் ததும்பியது. கணவர் நான் செய்த தவறுகளை உணர்ந்திருக்கவில்லை. இனிமேலும் அவற்றை மீண்டும் செய்யாமல் பார்த்து கொள்வேன் என்றார். இப்போது கணவனின் நாட்குறிப்பை திறப்பது மனைவியின் முறை. முதல் பக்கம் காலியாக உள்ளது. 2ஆம் பக்கம் காலியாக உள்ளது. 3வது பக்கம் காலியாக உள்ளது. வெற்று. மனைவி 50 முதல் 60 பக்கங்களை புரட்டினாள். அனைத்தும் வெற்று பக்கங்களாக இருந்தன. மனைவி வருத்தத்துடன், என் இந்த சிறிய ஆசையை கூட உங்களால் நிறைவேற்ற முடியாது என்று எனக்கு முன்பே தெரியும். நீங்கள் திருத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வருடம் முழுவதும் மிகுந்த பிரயாதனத்துடன் உங்கள் குறைகள் அனைத்தையும் எழுதி காட்டினேன். ஆனால் உங்களால் இதை கூட செய்ய முடியவில்லை என்றாள். கணவர் புன்னகைத்து கொண்டே, நான் எல்லாவற்றையும் கடைசி பக்கத்தில் எழுதிவிட்டேன் என்றார். மனைவி ஆவலுடன் கடைசி பக்கத்தை திறந்தாள். அதில் இவ்வாறு எழுதப்பட்டிருந்தது: நான் உன் முகத்திற்கு நேராக எவ்வளவுதான் முறையிட்டாலும் பல ஆண்டுகளாக நீ எனக்கும் என் குடும்பத்திற்கும் அளித்து வரும் எல்லையற்ற அன்பின் முன்னால், உன்னுடைய முடிவற்ற பாசத்தின் முன்னால் இந்த நாள் குறிப்பில் எழுதுவதற்கு தகுந்த எந்த குறையையும் உன்னில் என்னால் காண முடியவில்லை. உங்களிடம் குறைகள் இல்லை என்பதல்ல, ஆனால் உங்கள் அன்பு, உங்கள் அர்ப்பணிப்பு, உங்கள் தியாகம் ஆகியவை அந்த குறைகள் அனைத்தையும் விட மேலானவை. நான் செய்த எண்ணற்ற மன்னிக்க முடியாத தவறுகள் இருந்த போதிலும் என் வாழ்வின் ஒவ்வொரு கட்டத்திலும் நீ என் நிழலாக எனக்கு துணையாக இருந்திருக்கிறாய். என் சொந்த நிழலில் நான் எப்படி ஒரு குறையை காண முடியும்? இப்போது அழுவது மனைவியின் முறை. அவள் தன் கணவன் கையிலிருந்து நாள் குறிப்பை பிடுங்கி அதிலுள்ள எல்லா மனக்குறைகளையும் புகார்களையும் சேர்த்து 2 நாள் குறிப்புகளையும் தீயில் எரித்தாள். மீண்டும் புதுமண தம்பதியினரை போல அவர்களின் வாழ்க்கை அன்பால் மலர்ந்தது. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ல சொல்லுங்கள்.